வேணா வாழலாம், ஆனா தமிழர் மட்டும் தான் ஆளணும் அப்படின்னு நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு சின்ன முரண் இருக்கு. இங்க யார் தமிழர் அப்படின்ற கேள்வி, யார் தமிழர்னு கேக்குறீங்க? நீ ஏன் தமிழர் அங்க வந்து மாறுற? நீ என்ன அடையாளம்? குஜராத்தியா? குஜராத்தியா அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீ பீகாரியா? இல்ல மராட்டியா? மராட்டியாரா எனக்கு ஒன்றும் சிக்கல் இல்லையே. அதுல என்ன அவர் தமிழர் ஆக மாட்டாரான்னு நீ அவ என்ன மாத்திட்டு இருக்க? மத மாத்திரத்தை குற்றம் சட்டம் வச்சுட்டு நீ என்ன மாத்திட்டு இருக்க? காக்கை ஏன் கொக்காக்குற? கொக்கை ஏன் காக்கையாக்குற? ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு, அந்த மாமரம் வைக்கிற காலத்திலேயே இந்த பலாமரம் வச்சு வளர்த்துருக்கு. 10 பலாமரம் இருக்கு, 1000 மாமரம் இருக்கு. ரொம்ப நாளா இந்த மாமரத்தோடவே இந்த பலாமரம் இருக்குன்னு இத மாமரம்னு சொல்லுவீங்களா, பலாமரம்னு சொல்லுவீங்களா? எப்பலா பலாதான் மாமாதான். அப்ப இந்த தமிழனுக்கு ஒரு பேரன்பு இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னவன் தான். நீங்க சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவன் தான். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, மக்கள் பெருங்கடல்னு சொன்னவன் அவன் தான். எல்லாருக்கும் தனித்தனியா வீடு கட்டி போன பிறகு என் வீட்டுல எல்லோரும் கூடி வாழணுங்கிறது சரி, என் வீட்டுல நீயே தலைவனா இருந்த ஆளணும் ஏற்க முடியாது. அது உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், தகப்பனையும் தலைவனையும் நான் கடன் வாங்க முடியும். அப்ப என்ன செய்யலாம்? தகப்பன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணும். இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்க பிள்ளைகள் நாங்க. அது என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது? மக்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களா